மெல்ல விடிந்தது இரவு. ஒரு அருமையான குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த நாவலோட அடுத்த பகுதியை இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 4, அத்தியாயம் 14. தினமும் போனில் ஆனந்திடம் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட 2 நாட்கள் முழுவதையும் அவனுடனும் ஜனனியுடனும் சேர்ந்து கழித்துவிட்ட பிறகு இந்த வேலை நாட்கள் பவித்ராவுக்கு பெரிய பிரிவு போல தோன்றியது. ஆனால் அன்று வியாழக்கிழமை ஆபீஸுக்கு செல்லும் முன் அருகில் இருந்த கோயிலுக்கு போய்விட்டு வீட்டுக்கு வந்தவள் தன் வீட்டில் இருந்து வெளியே வந்த ஆனந்தை ஆச்சரியமாய் பார்த்தாள். ஆனந்த், நீங்க எப்படிங்க? திடீர்னு பெங்களூர்ல ஒரு முக்கியமான புதிய ப்ராஜெக்ட் விஷயமா பேச போக சொல்லியிருக்காங்க. அதான் ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். ஓ, அப்படியா? தடுமாறினாள் பவித்ரா. பவித்ரா, என்னங்க, ஒரு நிமிஷம் உள்ள வந்து தண்ணீர் குடிச்சிட்டு போங்க ஆனந்த். நான் ஆண்டி கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு தானே வரேன். அவள் குனிந்திருந்த தலையை பார்த்தவன் சட்டென புரிந்ததும் அதிர்ச்சியானான். மை காட், ஹவு சில்லி பவித்ரா யூ ஆர். இதெல்லாம் நீ நம்புறியா என்ன? கேட்டவன் 2 நிமிட அமைதிக்கு பின் அழுத்தமாய் சொன்னான். என்ன தாழ்வுணர்ச்சி பவித்ரா இது உனக்கு? யார் உன்னை இதையெல்லாம் நம்ப வைத்தது? என் மேல் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது பவித்ரா. அப்படியே நான் தோற்றாலும் அது என் தவறாக இருக்குமே ஒழிய அது உன்னால் இருக்காது. அதை புரிந்து கொள். கோபமாய் சென்றவனை அசையாமல் பார்த்தாள் பவித்ரா. அவனுக்கு இதில் எல்லாம் அறவே நம்பிக்கை இல்லைதான். ஆண் தன் துணையை இழந்தால் இந்த சமுதாயத்தில் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதுவே ஒரு பெண் கணவனை இழந்தால் அதை இந்த சமூகத்தில் எப்படி எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்பது இவனுக்கு தெரியவில்லையா? ஆனந்தின் வசதிக்காகவும் அவனுக்காகவும் அவனுக்கு எத்தனையோ பேர் பெண் கொடுக்க முன் வந்திருப்பார்கள். ஆனாலும் ஒரு குழந்தையோடு இருக்கும் தன்னை அவன் மணக்க நினைத்ததே அவனுக்கு இதிலெல்லாம் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை என்பதை. இதையெல்லாம் நம்புகிறாயா பவித்ரா? அவன் குரல் மனதினுள் துளைக்க பவித்ராவின் கண்களில் நீர் நிரம்பியது. இது போன்ற சகுனங்களில் நம்பிக்கை இல்லாமல், அதை பற்றிய நினைவே இல்லாமல் வாழ்ந்தவள் தானே அவளும். ஆனால் வலுக்கட்டாயமாய் நம்ப வைக்கப்பட்டாலே. எல்லாவற்றுக்கும் பெண்மேல் பழி சுமத்தும் உலகம்தானே இது. வந்த 3 மாசத்துல என் பையனை கொன்னுட்டியடி பாவி, ராசி கட்டவளே என்ற கணேஷின் அம்மாவின் குரலை அவளால் மறக்கவே முடியவில்லையே. திருமணங்களிலும் மற்ற விசேஷங்களிலும் சகஜமாய் கலந்து கொள்ள முடியாமல் ஒவ்வொருவரின் பார்வைகளும் முணுமுணுப்புகளும் அவளை ஒதுங்கி வாழ வைத்ததை இவனால் புரிந்து கொள்ள முடியுமா? ஏன், அண்ணியும் கூட அவள் தங்கை லதா திருமணத்தில் சொன்னாரே, பவித்ரா, அம்மா வீடு ஊர்ல இருக்கிறதால லதாவோட திருமணம் முடிஞ்சதும் சம்பிரதாயத்துக்காக உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போய் இங்க வர்றதா இருக்கு. சாரி பவித்ரா, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனா என்னுடைய அம்மா தான் இங்க நம்ம வீட்டுல யாருகிட்ட சொன்னாலும் ரொம்ப சங்கடப்படுவாங்க. தப்பா நினைச்சுக்காதே பவித்ரா. நீ ஆபீஸ்ல வேலை இருக்கிறதா சொல்லி கிளம்பி போறியா? இப்படி வீட்டிலும் வெளியேயுமாக இந்த 4 வருடத்தில் எத்தனை தரம் இந்த மூட நம்பிக்கைகளால் காயப்பட்டிருக்கிறாள். அந்த வழிகள் தானே அவள் விருப்பமின்றியே அவளை இந்த கட்டுக்குள் அடக்கி வைத்தது. பவித்ரா, ஆனந்த தம்பிய பாத்தியா? கிச்சனில் இருந்து வந்த அம்மா கேட்டாள். ஆமாமா, இப்பதான் வெளியே பேசிட்டு வந்தேன். வெளியூர் போறதால உங்ககிட்ட சொல்லிட்டு போக வந்தாராம். உன் மேல. அம்மாவை இடைமறித்தாள் பவித்ரா. எனக்கு ஆபீஸ் நேரமாச்சுமா, நான் வரேமா. அன்று இரவு ஆனந்த் போன் செய்யவில்லை. பவித்ராவுக்கு ஏமாற்றமாய் இருந்தது. அடுத்த நாளும் அப்படியே தொடரவும் அவன் சென்ற வேலை ஏதும் தோல்வியாய் முடிந்திருக்குமோ என மனம் குழம்பிக் கொண்டு தன் மேலேயே எரிச்சல் கொண்டாள் பவித்ரா. அன்று இரவு ஆனந்த் வீட்டு போனில் இருந்து அவள் செல்போனுக்கு கால் வரவும் அவசர அவசரமாய் எடுத்து பேசினாள். ஆனால் அது ஆனந்த் இல்லை, ஜனனி தான் பேசினாள். ஹலோ ஜனனி, எப்படி இருக்க என்று கேட்டாள் பவித்ரா. ஐ எம் ஃபைன் ஆண்டி. ஆண்டி, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ஆனிவர்சரி ஃபங்க்ஷன். என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. அப்பா ஊர்ல இல்ல, அதனால நீங்க வரீங்களா பிளீஸ்? பவித்ராவுக்கு ஜனனியை பார்க்க வேண்டும் என தோன்றியது. ஜனனி, நீ அப்பா கிட்ட சொல்லலையா? இல்ல ஆண்டி, முதல்லயே சொல்லிட்டேன். பட் இப்போ பெங்களூர் அப்பா போனதால
அப்பாவுக்கு பதில் நீங்க வருவீங்கன்னு தான் அப்பாவுக்கு நான் ஞாபகப்படுத்தல. நீங்க வர்றீங்க தானே ஆண்டி? ப்ளீஸ் ஆண்டி. இல்லம்மா, கண்டிப்பா வரேன். அடுத்த நாள் அலுவலகத்தில் இருந்து மதியம் பர்மிஷன் போட்டுக்கொண்டு கிளம்பினாள். நல்ல வேளையாய் அவள் எம்டி காரணம் எதுவும் கேட்காமல் ஒரு புன்சிரிப்போடு பர்மிஷன் கொடுத்து விட்டார். ஆனால் சங்கரியிடம் லஞ்ச் அவரில் காரணத்தை சொல்லிவிட்டாள் பவித்ரா. அப்படின்னா நீ சம்மதம் சொல்லிட்டியா பவித்ரா? இல்லக்கா. ஏன் யோசிக்கிற பவித்ரா? உன்னுடைய கடந்த கால திருமணம் பற்றி எனக்கு சரியா தெரியாதுதான். அந்த நினைவு இன்னும் உன் மனசுல இருக்கா? ஒரு பொண்ணு எத்தனை தூரம் சுதந்திரமா மாறினாலும் கூட உள் மனசுல தன்னுடைய கணவனை சார்ந்து இருக்கிறது தான் விரும்புவா. அவன் தன்னை பாதுகாக்கும் அந்த பொறுப்பை தான் முதல் அன்பாக உணர்வாள். ஆனால் தன்னை நம்பி ஒரு பெண் இருக்கிறாள் என்று மட்டுமல்ல, தன் வாழ்க்கையை தைரியம் இல்லாமல் அழித்துக் கொண்டவனை எப்படியாக்கா நினைக்க தோன்றும் என்று வேதனைப்பட்டாள் பவித்ரா. வேறென்ன பவித்ரா? இது பாலா பத்தி தான். அவன் என் உயிருக்கா. இன்னைக்கு அவனுக்கு புரியாத வயசு. என் வாழ்க்கையில நான் இப்ப எடுக்கிற முடிவு நாளைக்கு அவனுக்கு பிடிக்காம போனா தவிப்பாய் சொன்னாள் பவித்ரா. இதுக்கு நான் என்ன சொல்றதுனே புரியல பவித்ரா. ஆனால் என்றோ ஒரு நாள் நடந்து விடுமோ என்று யூகமாக நீ பயப்படும் ஒரு விஷயத்துக்காக இன்றைய உன் வாழ்க்கையை மறுப்பது சரியா? யோசிச்சு பாரு பவித்ரா. சரிக்கா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஜனனியின் பள்ளிக்கூடம் அவளுடைய அலுவலகத்தில் இருந்து சற்று தூரம் தான் இருந்தது. விழா ஆரம்பிக்கும் முன்பே சென்றுவிட வேண்டுமென வேகமாய் வந்து ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தாள் அவள். ஆனந்தும் அவன் காரில் இருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தான். பவித்ராவுக்கு அவனை கண்டதும் ஆச்சரியத்தில் பேச்சே வரவில்லை. அத்தியாயம் 15. ஹலோ பவித்ரா என்று அழைத்தான் ஆனந்த். ஆனந்த், நீங்க ஊர்ல இருந்து எப்ப வந்தீங்க? நான் நேரா இப்ப இங்கதான் வரேன். ஆனந்த் வரமாட்டான் என்று நினைத்துதானே ஜனனி தன்னை இங்கு வரச் சொன்னாள். ஜனனி அவர்களை கண்டதும் ஓடி வந்தாள். பரதநாட்டிய உடையில் மிக மிக அழகாக இருந்தாள் ஜனனி. அவளுக்கும் ஆனந்தை கண்டதும் மிகுந்த ஆச்சரியம்தான். அப்பா, நீங்க ஊருக்கு போனதால என்னுடைய புரோகிராம மறந்திருப்பீங்கன்னு நினைச்சேன்பா. என்னுடைய செல்ல குட்டி பத்தின விஷயங்களை அப்பா மறப்பேனா என்ன? மகளின் மூக்கை பிடித்து செல்லமாக ஆட்டினான் ஆனந்த். ஆண்டி, நான் எப்படி இருக்கேன் சொல்லுங்க? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன் ஜனனி. அப்பா, நீங்க குட்டி தேவதை போல இருக்க. மகளின் கன்னத்தை பிரியமாய் தொட்ட. டீச்சர் என்ன தேடுவாங்க, நான் போறேன். கையசைத்து விட்டு சென்றாள் ஜனனி. வா பவித்ரா, உள்ள போலாம். இருவரும் சென்று பார்வையாளர் பகுதியில் அமர்ந்தனர். ஜனனியின் நடனம் சிறப்பாக இருந்தது. இறுதியாய் பரிசு வழங்கிய போது நிறைய பரிசுகளும் வாங்கியிருந்தாள். அவனுடன் சேர்ந்து பார்க்கும் போதே தானும் பெருமையாய் உணர்ந்தாள் பவித்ரா. நிகழ்ச்சி முடிந்ததும் ஒரு நடுத்தர வயது ஆசிரியையை தன் வகுப்பாசிரியை என ஜனனி பவித்ராவுக்கு அறிமுகப்படுத்தினாள். மிஸ், இவங்க பவித்ரா ஆண்டி. என்னுடைய அப்பாவை திருமணம் செஞ்சுக்க போறவங்க. ஓ குட், கங்க்ராட்ஸ். மலர்ச்சியை வாழ்த்திவிட்டு ஆனந்திடம் ஜனனியின் படிப்பு பற்றி 1-2 விஷயங்கள் பேசினார். அந்த ஆசிரியை அங்கிருந்து நகர்ந்ததும் ஜனனி அவசரமாய் பவித்ராவின் கையை பற்றினாள். ஆண்டி, எனக்கு சட்டுன்னு உங்களை அப்படி அறிமுகப்படுத்தணும்னு தோணிச்சு. உங்க பர்மிஷன் இல்லாம அப்படி சொன்னதுக்கு சாரி ஆண்டி. ஜனனி அவள் முகத்தை பார்த்தபடி பேசிக் கொண்டிருந்தாளே தவிர தன் தந்தையின் முகத்தை கவனிக்கவில்லை. அவன் ஏதும் பேசிவிடும் முன் லேசாய் அவன் கைகளை பற்றி தடுத்தாள் பவித்ரா. இட்ஸ் ஓகே ஜனனி, நீ போய் உன்னுடைய திங்ஸ் எடுத்துக்கிட்டு வா, நாம கிளம்பலாம் என்றாள் பவித்ரா ஜனனியிடம். பவித்ரா, ஜனனி உன்னிடம் கேட்காமல் அப்படி சொன்னது பரவாயில்ல ஆனந்த். இன்னைக்கு நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கா. சந்தோஷங்கள் அவளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அவளோட ஞாபகத்துல இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள். அதை நீங்க எதுவும் பேசி சங்கடப்படுத்திட கூடாதுன்னு தான் நான் உங்களை தடுத்தேன் என்றாள் பவித்ரா. அவன் பதிலேதும் பேசாமல் அவளையே கூர்மையாய் பார்த்தான். ஆனந்த், நான் அன்னைக்கு பேசினது உங்களுக்கு கோபமா இருந்தா அதை விடு. அன்னைக்கு கோபப்படுத்தின, ஆனா இன்னைக்குதான் சமாதானம் செஞ்சிட்டியே. என்ன என்ன சொல்றீங்க? நத்திங். வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கார் நின்ற பக்கமாய் அழைத்து சென்று காரை திறந்து ஒரு ஃபைலை எடுத்து அதில் இருந்த ஆர்டரை அவளிடம் நீட்டினான். பெங்களூர் ப்ராஜெக்ட் சக்சஸ் பவித்ரா.
உன்னோடு நான் பகிர்ந்து கொள்ளும் என்னுடைய முதல் வெற்றி இது என்று மிகுந்த சந்தோஷமடைந்தான் ஆனந்த். அத்தியாயம் 16. பவித்ராவுக்கு சந்தோஷத்தில் பேச்சே வரவில்லை. இன்னொரு விஷயம் பவித்ரா, நான் நெக்ஸ்ட் வீக் மறுபடியும் பெங்களூர் போகணும். அங்கு ஒரு 15 நாட்கள் வேலை இருக்கு பவித்ரா. பவித்ராவின் உற்சாக மனநிலை சட்டென காணாமல் போனது. 15 நாட்கள் இவனை பார்க்காமல் இருக்க வேண்டுமே என நினைத்த போதுதான் இவன் அருகாமையில் எத்தனை சந்தோஷமாக இருக்கிறோம் என்று அவளுக்கு புரிந்தது. இந்த 2 நாட்களும் அவன் தன் மீது கோபப்பட்டானே என அவள் மனம் வருந்தியது. அவள் முக மாறுதலை கவனித்து பார்த்தவன் கேட்டான், பவித்ரா, இந்த 2 நாட்கள் உன்னுடன் போனில் கூட பேசாமல், அதிலும் சின்ன மன வருத்தத்தோடு கிளம்பி சென்றது எத்தனை கஷ்டமாக இருந்தது தெரியுமா? உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என அந்த வழி புரிய வைத்தது எனக்கு. ஆரம்பத்தில் கொஞ்ச நாட்கள் பழகிய பின் நம் மனநிலையை முடிவு செய்யலாம் என பேசியிருந்தோம் அல்லவா? ஆனால் எனக்கு இப்பவே தெரியும் பவித்ரா, நான் எவ்வளவு தூரம் ரசித்து உன்னை நேசிக்கிறேன் என்று. உனக்கும் என்னை பிடிக்கிறது தானே? ஐ லவ் யூ பவித்ரா. எப்போதும் அவன் இருக்கும் மிக நிதானமான மனநிலைக்கு மாறாய் அவசரமாய் கேட்டபோது அவளுக்கு பதில் சொல்ல இயலாத திணறலாய் தோன்றியது. அது ஆனந்த். ஓ சாரி பவித்ரா, இப்படி சட்டுன்னு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. அப்படி இல்ல, எனக்கு என்ன சொல்றதுன்னு. லீவ் இட் பவித்ரா. எனக்கு உன்னோடு பழகின இந்த நாட்கள்ல உன்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேக் யுவர் ஓன் டைம். இந்த 15 நாட்கள் ஐ வில் மிஸ் யூ சோ மச். நானும். அதற்கு மேல் பவித்ராவுக்கு ஏதும் பேச இயலாதது போல் குரல் அடைத்து கண்கள் கலங்குவது போலொரு உணர்வு அவளுக்கு தோன்றியது. பவித்ரா, நான் உன்னை அத்தனை அவசரப்பட்டு கேட்டதுக்கு சாரி. அவன் குரல் லேசாகி இருந்தது. இல்லை ஆனந்த், மேபி நான் தான் என் மனசை தேவையில்லாம குழப்பிக்கிட்டு ஒரு முடிவு எடுக்காம. நோ பவித்ரா, நீ யோசிக்கிறது தவறாகாது. குழப்பத்துல எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஆனா உன் மனசின் ஒவ்வொரு குழப்பத்திற்கும் உன் மனமே உனக்கு பதில் தேடி கொடுக்கும். அப்போது உன் மனசும் தெளிவாகும், நல்ல முடிவும் எடுக்க முடியும். சரி, ஜனனி வந்துட்டா, வா கிளம்பலாம். ஜனனி வந்ததுமே ஆனந்திடம் கேட்டாள், அப்பா, நாம போய் பாலாவை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாம்ப்பா பிளீஸ். காலையில் வீட்டில் இருந்து கிளம்பும் போதே பாலாவும் ஜனனியை பற்றி கேட்டிருந்தான். பவித்ராவாக ஆனந்திடம் கேட்க தயங்கியதை ஜனனி கேட்டதும் பவித்ராவும் சொன்னாள், ஓகே தென் போகலாம், வாங்க. அப்புறம் அப்பா, நீங்க கார்ல வாங்க, நான் ஆன்டி கூட அவங்க ஸ்கூட்டர்ல வரட்டுமா? வேண்டாம் ஜனனி, நீ பரதநாட்டிய ட்ரெஸ்ல இருக்க, என்னோட வர்றது சிரமமா இருக்கும். நீ அப்பா கூட கார்லயே வாயே. ஆனந்த் ஒன்றும் சொல்லாததால் பவித்ராவே ஆனந்தை பார்த்தபடியே ஜனனியிடம் சொன்னாள், எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல, பிளீஸ் பா, பிளீஸ் ஆண்டி. மாறி மாறி அவள் இப்படி கேட்க இருவருக்குமே சிரிப்பு வந்து விட்டது. ஓகே ஓகே என்றான் ஆனந்த். இத்தனை பிளீஸ் போட்டா எப்படி மறுக்கிறது? ஆனா 2 பேரும் ஜோடி சேர்ந்துகிட்டு என்ன இவ்வளவு பெரிய காரை தனியா ஓட்டிக்கிட்டு வர வச்சிட்டீங்களே. சிரித்தபடியே சொல்லிவிட்டு ஆனந்த் காரை நோக்கி நகர்ந்தான். பவித்ராவும் ஜனனியும் வீட்டிற்கு வந்து சேர்ந்த போதே ஆனந்த் அங்கே வந்திருந்தான். வீட்டுக்கு அண்ணன் ரகுவும் வசந்தியும் வந்திருந்தார்கள். பாலாவை தூக்கி வைத்தபடி ரகுவிடம் பேசிக் கொண்டிருந்தான் ஆனந்த். பவித்ரா அவர்களிடம் சென்று பேசினாள். பாலா ஜனனியை பார்த்ததும் ஓடி வந்து அவள் கையை பிடித்தான். ஜனனியின் பரதநாட்டிய உடையும் அவளுடைய மேக்கப்பும் அவனுக்கு வித்தியாசமாய் தோன்றி இருக்க வேண்டும். அக்கா, இது என்ன கையில? அவள் உள்ளங்கையை திருப்பி கேட்டான். அதுவா, கலர்ஸ். கலர்ஸ் எல்லாம் கலரிங் புக்ல தானே அடிப்பாங்க, கையில யாராவது அடிப்பாங்களா? பாலா புரியாமல் கேட்க வீட்டில் எல்லோருமே சிரித்து விட்டனர். இதெல்லாம் மேக்கப் சரியா? மறுபடியும் விளக்க முயற்சித்தாள் ஜனனி. மேக்கப்னா என பாலா கேட்க மறுபடியும் எல்லோரும் சிரித்தனர். மேக்கப்னாலும் உனக்கு புரியாது, நீங்க வா. ரகு பாலாவை அழைத்தான். பவித்ரா கிச்சனுக்குள் நுழைய விசாலாட்சி சொன்னாள், இப்படி சந்தோஷத்தை இந்த வீட்டுல பார்த்து ரொம்ப நாளாச்சு பவித்ரா, மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்குமா? கவலைய விடுங்கத்த, என்னைக்கும் இந்த சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் என்றாள் வசந்தி உள்ளே வந்தபடியே.
விசாலாட்சியும் வசந்தியும் அனைவருக்கும் மாலை சிற்றுண்டியும் காஃபியும் கொடுக்க பவித்ரா ஜனனியை அழைத்துச் சென்று அவளது நாட்டிய உடை, ஜடை அலங்காரம் என அனைத்தையும் மாற்றி ஜனனி அவளுடன் வைத்திருந்த ஸ்கூல் யூனிஃபார்மை அணிய உதவி செய்தாள். பவித்ரா செய்வதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த வசந்தியை அவள் உணரவில்லை. ஜனனியும் ஆனந்தும் கிளம்பியதும் வசந்தி பவித்ராவிடம் வந்து பேசினாள். இன்னைக்கு நம்ம வீட்ல எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க பவித்ரா. வீடு ஒரே கலகலப்பா இருக்கு. ஆமா அண்ணி. அப்புறம் பாலா ஜனனியோட மட்டும் இல்ல, ஆனந்தோடவும் எத்தனை சீக்கிரம் பழகிட்டான் இல்லையா? ஆமா அண்ணி. எப்போதுமே பவித்ராவுக்கு பாலாவை ஆனந்தனுடன் பார்க்கும்போது சொல்ல முடியாத உணர்வுடன் நெகிழ்ச்சியாய் தோன்றும். ஆனால் ஆனந்த மகள் ஜனனிக்கும் உனக்கும் ஒத்து போனது ரொம்ப பெரிய விஷயம் பவித்ரா என்றாள் வசந்தி. ஏன் அப்படி சொல்றீங்க அண்ணி? இல்ல பவித்ரா, பெரும்பாலும் இந்த விஷயத்துலதான் எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை வரும் தெரியுமா? அதுலயும் இந்த பொண்ணு ரொம்ப விவரம் தெரிஞ்சவ. ஆரம்பத்திலிருந்து ஜனனி என்னோட ரொம்பவும் நல்லா பழகுறான் அண்ணி. எனக்கே இது ஆச்சரியம்தான். அவ இப்படி பழகிறாட்டா எப்படி சமாளிச்சிருப்பேன்னு எனக்கு ஆனா ரொம்பவும் நல்ல பொண்ணு அண்ணி ஜனனி. எந்த வித்தியாசமும் இல்லாம பழக முடியுது. இதுதாம்மா கடவுள் வரங்கிறது. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பவித்ரா. எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாரு. சட்டென லேசாகி விட்ட மனசுடன், ஏன் நீ உங்களுக்கு ஏதாவது ஜோசியம் தெரியுமா என்ன என்று வேடிக்கையாக கேட்டாள் பவித்ரா. ஜோசியம் தெரியாதுதான். ஆனா நீ 10ஆம் வகுப்பு படிக்கிற போதிலிருந்து நான் உன்னை பாக்குறேன். உன்னுடைய கண்கள்ல எப்பவுமே இருக்கிற அந்த மலர்ச்சியான சிரிப்பு சில வருஷமா தொலைஞ்சிருந்தது பவித்ரா. அத இப்ப உங்ககிட்ட நான் திரும்பவும் பாக்குறேன். அந்த நம்பிக்கையில தான் நான் சொல்றேன். வசந்தி மனதார சொன்னாள். சில சமயம் கோபமாய் பேசும் சுபாவம் உள்ளவள் என்றாலும் அண்ணி நல்லவள் என்பது பவித்ராவுக்கு தெரியும். ஆனால் இன்றைய அவள் பேச்சு பவித்ராவுக்கு ரொம்பவும் நெகிழ்ச்சியாக இருந்தது. தேங்க்ஸ் அண்ணி என்றாள் பவித்ரா. இப்படி நேசிக்கும் உறவுகள்தான் வாழ்க்கையின் சந்தோஷமே. நேசிக்கப்படுவதுதான் வாழ்க்கையின் ஆசீர்வாதமே. தன் வீட்டிலாகட்டும், இப்போது ஆனந்த், ஜனனியாகட்டும், எல்லோரும் அவளை நேசிப்பதை விட வேறென்ன வேண்டும்? சட்டென பவித்ராவுக்கு ஆனந்தின் அம்மாவின் நினைவு வந்தது. அவரை அவள் அன்று முதல் நாள் பார்த்த பின்பு பார்க்கவே இல்லை. ஆனந்தும் அவளிடம் அவர் பற்றி எதுவும் சொல்லவில்லை. அவள் முகமாறுதலை கவனித்த வசந்தி பவித்ராவை கேட்டாள். என்ன பவித்ரா, என்னாச்சு? ஒண்ணுமில்ல நீ. பவித்ரா, நீ எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கோ. உன்னுடைய மனசுக்கு எல்லாம் நல்லா நடக்கும். சரி அண்ணி என்றாள் பவித்ரா. அத்தியாயம் 17. அன்றைய மதிய உணவு இடைவேளை கடந்து 1 மணி நேரம் ஆகியிருக்கும். பவித்ரா ஃபைலில் இருந்து சில ரெஃபரன்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த போது சங்கரி வந்தாள். பவித்ரா, வெளியே ரிசப்ஷன்ல உன்னுடைய ஆனந்த் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, போ. ஆனந்த் இந்த நேரத்துல இங்க எப்படி? அக்கா, நீங்க சரியா பாத்தீங்களா? பாத்தீங்களவா? பார்த்து பேசிட்டு தான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் பவித்ரா. உன்னுடைய ஆளு சார்மிங் பர்சனா இருக்கார். நீ இப்ப போகலன்னா நம்ம ரிசப்ஷனிஸ்ட் அஞ்சலி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத நிறுத்தவே மாட்டா. அப்புறம் போதும் போதும்க்கா, நான் இப்பவே போறேன் என்று அவசரமாக கிளம்பினாள் பவித்ரா. முன்னால் ரிசப்ஷனில் நின்றிருந்த ஆனந்த் அவள் வருவதை பார்த்ததும் சிரித்தபடி அவள் அருகே வந்தான். ஆனந்த், நீங்க எப்படி இங்க? ஏன் பவித்ரா, ஏன் வந்தேன்னு கேப்ப போல இருக்கே. இல்ல இல்ல, ஆபீஸ் நேரத்துல இங்க வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன் என்று தடுமாறினாள். இன்னைக்கு என்ன கிழமை சொல்லு? வெள்ளிக்கிழமை. ஏன் ஆனந்த், வெள்ளிக்கிழமைனா அம்மனுக்கு விசேஷம் தானே? அதுக்கு எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது. ஜனனிக்கும் பாலாவுக்கும் கூட லீவு தான். அதனால எல்லோருமா கோயிலுக்கு போகலாம்னு வீட்டுல போய் பாலாவை கூட்டிக்கிட்டு உன்னோட வீட்லயும் சொல்லிட்டு வந்தேன். ஆனா எனக்கு ஆபீஸ் ஒர்க் இருக்கே. உங்களை மாதிரி நினைச்சா கிளம்ப முடியுமா? எம்டி கிட்ட கேட்கணும். கோயிலுக்கு போகணும்னு கேட்டா உன்னுடைய எம்டி ஒரு அரை நாள் பர்மிஷன் தர மாட்டாரா என்ன? எப்படி கேட்கறது? சார் என்ன சொல்றாருன்னு தெரியலையே. இங்கே நின்னுகிட்டு இருந்தா ஒன்னும் ஆகாது. போய் உன் எம்டி கிட்ட கேட்டுப்பாரு. அது கடவுளை போய் பார்க்கணும்னா கடவுளே உதவி செய்வார் தெரியுமா பவித்ரா? உன்னுடைய எம்டி நிச்சயம் பர்மிஷன் கொடுப்பார்னு எனக்கும் தெரியும். கோ
கோ அண்ட் ஆஸ்க் யுவர் எம்டி. குரலில் லேசான சிரிப்பு கலந்த தொனியில் சொல்ல அவளுக்கே சிரிப்பு வந்தது. ஆனால் எம்டியின் அறைக்குள் அவள் தயங்கியபடி நுழைந்தபோது அத்தனை நிச்சயம் இருக்கவில்லை அவளுக்கு. சார். ஓ பவித்ராவா என்று அவளை நிமிர்ந்து பார்த்தவர், என்னம்மா இன்னைக்கும் கோயிலுக்கு போக பர்மிஷன் வேணுமா? ஆமா சார். ஆனா என்றால் தயங்கியபடியே. அன்னைக்கு மாதிரியே தயங்கியபடியே வந்து நீ கேட்டதால ஒரு யூகத்துல நான் கேட்டுட்டேன். பவித்ராவுக்கு அதெப்படி அவள் கேட்கும் முன்பே அவராய் சொன்னார் என ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, பர்மிஷன் கிராண்டட். அப்புறம் நீ போறபோது சங்கரிய வர சொல்லிடுமா? சரி சார், தேங்க்யூ சார். வெளியே வந்து சங்கரியிடம் எம்டி அழைப்பதாக சொல்லிவிட்டு கோயிலுக்கு போவதையும் சொன்னாள். குட். கடவுள்கிட்ட நல்லபடியா சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு வேண்டிக்கோ பவித்ரா. அக்கா என்னக்கா என்பதற்குள் சங்கரி அங்கிருந்து நகர்ந்தாள். வெளியே வந்து ஆனந்திடம் பர்மிஷன் கிடைத்ததை சொன்னதும், நான் சொன்னேன்ல என்று தன் காலரை தூக்கி விட்டுக் கொண்டான். இருவரும் சிரித்தபடியே காரை நோக்கி நகர்ந்தனர். எத்தனையோ இடங்களுக்கு ஆனந்துடன் சென்றிருந்தாலும் இன்று கோவிலுக்கு வந்தது பவித்ராவுக்கு மன அமைதியை தந்தது. காரில் இருந்து இறங்கியதும் ஆனந்தின் கைபிடித்தபடி நடக்கும் பாலா தன்னுடன் பட்டுப்பாவாடை தட்டிவிடாமல் லேசை தூக்கியபடி கூட நடந்து வரும் ஜனனி என ஒரு குடும்பம் போல் பவித்ராவின் மனம் முழுக்க மகிழ்ச்சியில் நிறைந்திருந்தது. எல்லோரும் ஒன்றாய் சாமி கும்பிட்டு விட்டு சுற்றி வந்தனர். கோவிலின் வெளிப்பிரகாரம் வழியாக பாலா ஓட, ஜனனி இப்படி ஓடினா விழப்போற பாரு என்றபடி வேகமாய் அவனை பின்தொடர்ந்தாள். இதையெல்லாம் ரசித்தபடி பார்த்து கொண்டிருந்த பவித்ரா திடீரென தன்னை பார்த்து வரும் ஒரு வயதான பெண்ணை பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து நின்றாள். அது கணேஷின் அம்மாதானே? ஆமாம், நிச்சயம் அவரேதான். கைகள் லேசாய் வெடவெடப்பதை உணர்ந்தாள். அவள் அப்படி நிற்பதை உணர்ந்து அவளுடைய முகத்தை பார்த்ததும் ஆனந்த் அவளுடைய கையை பற்றினான். பவித்ரா, என்னாச்சு? அவங்க அவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? கையை இப்படி நடுங்குது, என்னாச்சுமா என்று கேட்டான். வந்து அது கணேஷோட அம்மா. கணேஷ்? ஓ சரி, அதுக்கே எப்படி பயப்படுற? அவங்க எனக்கு என்னவோ என்கிட்ட பேச வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பயம் பவித்ரா உனக்கு? அவங்க உங்ககிட்ட வந்து பேசினா பேசு. இந்த இடத்துல உன்னுடைய மனம் வருந்தும்படி எதுவும் நடக்காது. நான் உன் கூடவே இருக்கட்டுமா? இல்ல ஆனந்த், நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன். சரி, நான் போய் ஜனனியும் பாலாவையும் கூட்டிட்டு வரேன். கணேஷுடன் திருமணம் செய்து வாழ்ந்தபோது அவன் அம்மா சொந்த ஊரிலேயே இருந்ததால் அவருடன் பவித்ரா அதிகம் பழகியதில்லை. எப்போதாவது பார்க்கும் சில சமயங்களில் அவரும் அன்போடுதான் பழகினார். அவரை பவித்ரா இங்கு சற்றும் எதிர்பார்க்கவில்லை. கடைசியாய் அவர்களை கணேஷ் இறந்தபோது பார்த்ததுதான். அன்று ராசி கெட்டவள், உன் ராசிதான் என் மகனின் ஆயுளை பறித்துவிட்டது என்று கூறினாரே, இன்னமும் அந்த வெறுப்பு அவருக்கு அவள் மீது இருக்குமோ? அவள் இதயம் படபடப்பு அடங்க மறுத்தது. அதற்குள் அவரே அருகில் வந்து அவளுடைய கையை பற்றினார். பவித்ரா, நல்லா இருக்கியா? குரல் தடுமாற்றமாய் வந்தது. முதலிலேயே வயதானவர், அதிலும் தன் ஒரே மகனின் இழப்பு இன்னும் அவரை அதிகமாய் பாதித்திருப்பதை பவித்ரா உணர்ந்தாள். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டார். இருக்கேம்மா, நானே உன்னை வந்து பார்க்கணும். அவன் போனப்ப அப்படி பேசி உன்னை சங்கடப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு பல தடவை நினைச்சிருக்கேன். நீ குழந்தை பெற்றத கேள்விப்பட்ட போது உன்னையும் என்னுடைய பேர குழந்தையையும் வந்து பார்க்கணும்னு தோணும். ஆனா எந்த உரிமையோட வர்றது? இனி என்ன இருக்குன்னு வரவும் மனசு வந்ததில்ல. இங்க ஒரு நெருங்கிய கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே கோயிலுக்கு வந்த. இன்னைக்கு அந்த அம்மன் உன்னை பார்க்க எனக்கு கருணை காட்டி இருக்கா. நான் அன்னைக்கு என்னோட துக்கத்துல பேசுனத நீ மனசுல வச்சுக்காதே பவித்ரா. இல்ல அத்த, தன்னை வெறுத்து பேசப் போகிறார் என நினைத்ததற்கு மாறாய் அவர் பேசியதே பவித்ராவுக்கு நிம்மதி பெருமூச்சை தந்தது. நீ நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும் பவித்ரா. அவனுக்கு தான் கொடுத்து வைக்கல. இத்தனை கடனும் கெட்ட சவகாசமும் அவனுக்கு இருந்ததே எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா உன்னை அவனுக்காக கேட்டிருக்கவே மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையும் வீணாகி இருக்காது. எல்லாம் நேரம். ஆனா நீ இப்போ நல்லா இருக்கதானே? உன் கூட வந்தவர் யாரு? உன்னுடைய கணவரா? ஆனா உன்னுடைய கழுத்துல சட்டென பேச்சை நிறுத்தினாள் கணேஷின் தாய். அது
மெல்ல தயக்கமாய் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடித்தாள் பவித்ரா. நல்லவர்னு தெரிஞ்சா, உன் மனசுக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம் செஞ்சுக்கோ பவித்ரா. உன்னை பெற்றவர்கள் உன் மேல அன்புள்ளவர்கள்னு எனக்கு தெரியும். அவங்க செஞ்சது உன்னுடைய நலத்துக்காக தானே இருக்கும். அப்புறம் எங்க காலம் போல இல்ல. காலமும் மாறுது. காலத்திற்கேற்ப வாழ பழகிக்கணும். நீ என்னைக்கும் ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பேம்மா. நானும் அந்த அம்மனை வேண்டிக்கிறேன். நீ என்னைக்கும் ஒரு குறையும் இல்லாம நல்லா இருப்பேம்மா. நானும் அந்த அம்மனை வேண்டிக்கிறேம்மா. அவர் பேசி முடித்த பின்புதான் பவித்ராவுக்கு மூச்சே வந்தது. அமைதியாய் அவரது காலை தொட்டு வணங்கினாள். சந்தோஷமா இருமா. வெள்ளிக்கிழமை அம்மனை தேடி வந்திருக்க. அவன் மனம் நிறைந்த வாழ்க்கைய உனக்கு தரட்டும் என்று வாழ்த்தினார். அதற்குள் ஆனந்தும் ஜனனி பாலாவை அழைத்துக் கொண்டு அங்கே வர, அந்த முதியவள் பாலாவின் தலையை வருடி பவித்ராவை பார்த்து, உன்ன மாதிரி தான் இருக்கான் என்று கூறினார். ஆனந்தும் அவரை பார்த்து கை கூப்பினான். ஒரு குடும்பமாய் சந்தோஷமா இருக்கணும் என்று வாழ்த்தினார். நீங்க எப்பவும் எங்களை பாலாவை பார்க்க வரணுமா என்றான் ஆனந்த். கண்டிப்பா வரேன்பா தம்பி. ரொம்ப நாள் கழிச்சு என் மனசு நிறைஞ்சிருக்கு. நான் வரேன் என்றபடி அங்கிருந்து கிளம்பினார் கணேஷின் அம்மா. அவர் நகர்ந்ததுமே எதிர்பாராத கனவு போல நடந்து முடிந்த அந்த நிகழ்ச்சியாய் அதை நினைத்து கண் கலங்கினாள் பவித்ரா. பவித்ரா, என்ன இது? நீ பயந்தது போல இல்லாம எல்லாம் நல்லபடியா நடந்தது. அப்புறம் என்ன? இல்ல ஆனந்த், அவர் என்ன தவறா பேசுவாரோன்னு நிறைய பயந்திருந்தேன். ஆனா அவர் என்ன புரிஞ்சுகிட்டு பேசுனது சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணுமே. சந்தோஷத்திலையா? அது சரி. எச்சரிக்கை பவித்ரா. இப்போது பாலா பையன் நீ அலறத பார்த்தா என்ன ஏதுன்னு குறைஞ்சது ஒரு 100 கேள்வியாவது கேட்பான். அப்புறம் பதில் சொல்ல முடியாம நீ அழ போற பாரு என்று கேலி போல் பேசி அவள் மனதை இலகுவாக்கினான். இன்னொரு விஷயம், சண்டே நான் பெங்களூரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜனனியையும் பாலாவையும் வீட்டுல விட்டுட்டு நாம வெளியே போகலாம். ஓகேவா? தனியாவா? இழுத்தாள் பவித்ரா. ஒரு முக்கிய விஷயமா ஒரு நபரை சந்திக்க போறோம். எங்க? யார? உன்னை எனக்கு அறிமுகப்படுத்திய வர பாக்க. ஆனா யார் அது? இல்ல பவித்ரா, இவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்ல முடியாது. சஸ்பென்ஸ். சண்டே வரைக்கும் பொறுத்துரு. இப்போது கிளம்பலாம் வா. ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஆனந்த் ஜனனியை அழைத்து வந்து பவித்ரா வீட்டில் விட்டு விட்டு இருவரும் கிளம்பினர். கிளம்பும் போதே பாலாவும் உடன் வருவதாய் அடம்பிடிக்க, ஆனந்த் ஏதோ பேசி சமாதானம் செய்து அங்கேயே விட்டுவிட்டு வந்தான். இருவருமாய் காரில் கிளம்பினர். ஸ்டீரிங்கில் தாளமிட்ட விரல்கள் அவன் உற்சாகமான மனநிலையை காட்டியது. இடையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் காரை நிறுத்தி பழங்களும் ஸ்வீட்டும் வாங்கி கொண்டான். யாருக்காக வாங்குறோம்னு சொன்னா நானும் என்ன வாங்கலாம்னு யோசனை சொல்வேன் தெரியுமா என்றாள் பவித்ரா. அவன் சிரித்துக் கொண்டான். இருவரும் திரும்ப வந்து காரில் ஏறினர். அவனாக நினைத்தால் தவிர சொல்ல மாட்டான் என்று தோன்றியதால் பவித்ராவும் மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை. ஆனால் பலமுறை அவனிடம் கேட்க நினைத்த வேறொரு விஷயம் நினைவுக்கு வர ஆனந்தை அவள் திரும்பி பார்த்தாள். ஆனந்த், நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்க நினைச்சேன். இப்ப கேட்கலாமா? இந்த சர்ப்ரைஸ் விஷயம் தவிர எதை கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். இல்ல, இது வேற விஷயம்தான். சரி, அப்படின்னா கேள. ஆனந்த், உங்களை திருமணம் செஞ்சுக்க எத்தனையோ திருமணமாகாத பெண்களே முன் வந்திருப்பாங்க தானே? பெரிய கியூ தெரியுமா? சுமார் 1 கிலோமீட்டர் அளவுக்கு நிக்கிறாங்களே. விளையாடுதீங்க ஆனந்த். இல்ல, அப்படி எத்தனையோ பேர் இருக்கும்போது என்னை போல. சட்டென அவன் திரும்பி பார்த்த கோபம் தெரித்த பார்வையில் அவள் பேச்சை உடனே நிறுத்தினாள். அன்றே உனக்கு இதெல்லாம் என்ன தாழ்வுணர்ச்சி என கோபப்பட்டானே. நான் அப்படி சொல்லவில்லை. பெரும்பாலான ஆண்கள் குழந்தையோடு இருக்கும் பெண்ணை மணக்க நினைப்பதில்லை. நீங்கள் அதைதான் கேட்டேன். அவசரமாய் கேட்டுவிட்டு பார்த்தாள். நல்ல வேளை, அவன் முகம் எப்போதும் போல் சாதாரணமாக இருந்தது. நிதானமாக பதில் சொன்னான். இது நான் மறுமணம் செய்ய நினைத்த உடனேயே முடிவு செய்த விஷயம்தான் பவித்ரா. ஒரு பெண் வந்து நம் குழந்தையை ஏற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும் போது முதலில் நான் அதை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? அதுதானே சரி. சற்று நேரம் அவளிடமிருந்து பதில் வராமல் போகவும் திரும்பி கேட்டான். சோ வாட்? கிரேட். ஐ எம் இம்ப்ரெஸ்ட். இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல பவித்ரா.
எல்லோருமே இப்படித்தான் இருக்கணும். செய்ய தயங்குவதுதான் தவறு. ஆணும் பொண்ணும் சமம். வெரி சிம்பிள். தட்ஸ் ஆல். அவள் மேலே பேசுவதற்குள் காரை ஒரு பெரிய வீட்டின் முன் நிறுத்தினான் ஆனந்த். இருவரும் இறங்கி உள்ளே சென்றதும் தங்களை வந்து வரவேற்றவரை பார்த்ததும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போனாள் பவித்ரா. அத்தியாயம் 18. சார், நீங்க? அது அவளுடைய எம்டி மகாதேவன். அவளை சிரிப்போடு வரவேற்றார். வாங்க ஆனந்த். வாமா பவித்ரா, உட்காருங்க. ஆனந்த் அவள் ஆச்சரியத்தை புன்சிரிப்போடு பார்த்து கொண்டிருந்தான். பவித்ராவுக்கு மெல்ல புரிந்தது. அவள் அலுவலக போன் நம்பர், அவள் அங்கிருக்கும் நேரம் பற்றியெல்லாம் எப்படி அறிந்து கொண்டான் என அப்போது நினைத்தாளே. ஆனால் எம்டிக்கு எப்படி ஆனந்தை தெரியும்? அவள் நினைக்கும் போதே ஆனந்த் சொன்னான், பவித்ரா, மகாதேவன் அங்கிள் நந்தினியோட பெரியப்பா. நான் மறுமணம் செய்ய நினைச்ச போது உன்னை பத்தி சொன்னாரு. அதுக்கு நான் அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இப்படி உங்கள் இருவரையும் பார்க்க மகிழ்ச்சியா இருக்கிறது பவித்ரா. பவித்ரா தங்கமான பொண்ணு. ஆனந்த், நீங்க 2 பேரும் நல்லா வாழணும் மனதார வாழ்த்தினார். அவர் மனைவியை பவித்ரா அதுவரை சந்தித்ததில்லை. மகாதேவன் சாரை போலவே அவரும் அன்போடு வாழ்த்தி உபசரித்தார். அங்கிருந்து கிளம்பும் போது பவித்ராவுக்கு மனம் வானில் பறப்பது போல சந்தோஷமாக உணர்ந்தாள். ஆனந்த் ஜனனியை அழைத்துக் கொண்டு அவன் வீட்டுக்கு கிளம்பியதும் அம்மா ஜனனி பற்றி சந்தோஷமாய் பேசிக் கொண்டிருந்தாள். எத்தனை நல்லா பழகுற தெரியுமா? வேற்று பெண் போலவே தோணல. பவித்ராவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு யுகம் நகருவது போல தோன்றியது. 15 நாட்கள் ஆயிருந்தும் அவனாக போன் செய்யவில்லை. தானாக போன் செய்தால் இடையூறாக நினைப்பானோ என அவளும் செய்யவில்லை. பாலா அடிக்கடி ஆனந்தை கேட்க பவித்ரா சீக்கிரம் வந்து உன்னை பார்ப்பார் என கூறி மகனை சமாதானப்படுத்தினாள். ஜனனி தினமும் செய்யும் போன் கால்கள் தான் அவளுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தன. சனி ஞாயிறுகளில் பவித்ராவை பார்க்க வருவதற்காய் ஜனனி அவள் பாட்டியிடம் அனுமதி கேட்டதாகவும், போனில் கேட்கட்டுமா என்று கேட்டதற்கு பவித்ரா வேண்டாம் என்றாள். தானே வந்து பள்ளியில் பார்ப்பதாக சொல்லி பார்த்துவிட்டு வந்தாள். ஆனால் ஆனந்தின் அம்மா பற்றி அவள் மனதுக்கு ஒரு நெருடலாகவே இருந்தது. அவரை பற்றி யோசனையே அவளுக்கு தோன்றவில்லையே. ஒருவேளை அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தது போலவே இப்போதும் அவருக்கும் இதில் விருப்பமில்லையோ? மனம் குழம்ப ஆரம்பித்தது. ஆனந்தும் இது பற்றியெல்லாம் அவளிடம் எதுவுமே சொல்லவில்லையே. ஆனந்த் வந்தால் அவனிடம் இது பற்றி பேச வேண்டும் என முடிவு செய்து கொண்டாள் பவித்ரா. அன்று சனிக்கிழமை மாலை நேரம். அம்மாவும் அப்பாவும் பாலாவை அழைத்துக் கொண்டு வெளியே சென்று இருக்க பவித்ரா கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்தாள். வெளியே கார் சத்தம் கேட்கவும் அவசரமாய் வந்து எட்டி பார்த்தாள். அவள் நினைத்தது போலவே ஆனந்துடைய கார் தான் அது. காரில் இருந்து இறங்கி வந்தவனை பார்த்ததும் அவள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது. ஹலோ பவித்ரா. அவளை ஆழமாக பார்த்தான் ஆனந்த். ஆனந்த் நேராய் ஊரில் இருந்து இங்குதான் வந்திருக்கிறான். முகம் களைத்து கண்கள் சிவந்திருந்தன. உட்காருங்கள் ஆனந்த். ஜன்னல் ஓரமாய் கிடந்த நாற்காலியை காட்டினாள். கழுத்தில் இருந்த டையை தளர்த்தி விட்டபடி அமர்ந்தவனை ஒரு முறை பார்த்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள். சுட சுட ஏலக்காய் போட்டு டீ எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தபோது சற்றே காலை நீட்டி தலையை சாய்த்து கண்ணை மூடி அமர்ந்திருந்தவனை லேசாய் தொட்டு அழைத்தாள். மெல்ல கண் விழித்து டீயை வாங்கி கொண்டு பவித்ராவை பார்த்தான். இன்னும் பவித்ரா வாய் திறந்து அவன் மேலுள்ள காதலை சொல்லவில்லையே தவிர அவளுடைய செய்கைகளும் தன்னை கண்டதும் அவள் கண்ணில் தெரிந்த மகிழ்ச்சியும் ஆனந்துக்கு அவளுடைய மனதை உணர்த்தி விட்டது. சொல்ல போனால் அதற்காகத்தான் அவன் இந்த பெங்களூர் பயணம் சென்றதும் கூட. அவன் கண்டிப்பாக போயே ஆக வேண்டும் என்னும் முக்கியமான வேலை இல்லை. வேறு யாரையேனும் கூட அனுப்பிவிட்டு தான் ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு கூட வந்திருக்கலாம். ஆனால் ஒருவரின் அருமையை, அன்பை, பிரிவை தவிர வேறு எதுவும் மிக சரியாக உணர்த்த முடியாது. அவள் தன் மனதை உணரட்டும் என்றுதான் அவன் இந்த பிரிவை உருவாக்கியதும் கூட. ஆனாலும் இந்த 15 நாட்களும் அவள் முகத்தை, குரலை கேட்காமல் இந்த பிரிவில் அவனும் எத்தனை தூரம் தவித்து போனான். இந்த பிரிவு வாழ்வு முழுமைக்கும் அவள் அவனுக்காக வேண்டும் என்பதை தெளிவாக உணர்த்திவிட்டதே. தன் அருகில் நின்று கொண்டிருந்தவளின் வலக்கையை பற்றி தன் கன்னத்தில் அழுத்தினான். ஏதோ வெகு தூரம் அலைந்து வீடு வந்து சேர்ந்தார் போல் ஒரு உணர்வு மனதை நிறைத்தது. வெளியே பாலாவின் குரல் கேட்டதும் பவித்ரா கையை விடுவித்துக் கொள்ள முயன்றாள். கன்னங்களில் அழுத்தியிருந்த கையை நகர்த்தி உதடுகளால் அழுந்த முத்தமிட்டு பின் விடுவித்தான்.
ஆனந்தை கண்டதும் பாலா ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டான். ஆனந்த் பாலாவை தட்டாமலை சுற்றி இறக்கினான். நீங்க ஏன் எனக்கு ஊர்ல இருந்து போனே பண்ணல என்று கேட்டான் பாலா. நீ எனக்கு பண்ணியிருக்கலாமே, பதிலுக்கு கேட்டான் ஆனந்த். நான் அம்மா கிட்ட கேட்டனே, அம்மா சொன்னாங்க அம்மாவுக்கும் ஆசையா இருந்துச்சாம், ஆனாலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதான், நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு சொன்னாங்களே. மகன் இப்படி பட்டென்று போட்டு உடைத்தானே என முகம் சிவந்து போனாள் பவித்ரா. சற்று நேரம் இருந்துவிட்டு பவித்ராவின் அம்மா அப்பாவிடம் பேசிக் கொண்டிருந்தவன் நீக்கத்துடன் அவன் வேலை சம்பந்தமான விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்த போதும் அவ்வப்போது அவன் தன்னை திரும்பி பார்க்க அவன் பார்வையில் பவித்ராவுக்கு இத்தனை நாளும் அவள் அறியாத ஒரு சந்தோஷ உணர்வு மனதுக்குள் இதமாய் பரவியது. அடுத்த நாள் பவித்ராவையும் பாலாவையும் தன் வீட்டுக்கு அழைத்துச் செல்வதாக அனைவரிடமும் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் ஆனந்த். இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.